எங்கள் வாழ்க்கையே தொலைச்சிட்டோம். எங்கள் அண்ணன் தான் எல்லாமே எல்லாமே எங்கள் அண்ணன் தான் நினச்சிட்டு இருந்தோம். அவ்வளோதான், நாங்கள் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி. ஏதோ தனிப்பட்டதில் தமிழ்நாட்டு வரலாற்றில் தலித் மக்களுக்கான ஒரு பேரிழப்பு. அவர் பேர் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம், சமத்துவ தலைவர் தான் சொல்லுவோம். இன்னொரு சமத்துவ தலைவரை எத்தனை நூற்றாண்டானாலும் தமிழ்நாடு பெற முடியாது, தலித் மக்கள் பெற முடியாது. இப்படிப்பட்ட பேரிழப்பு. 3 முறை எச்சரித்த பிறகும் கூட ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு தகுந்த பாதுகாப்பை மாநில அரசு கொடுத்துருக்கணும். ஒட்டுமொத்தமாக தலித் சமூகத்துக்கு இது ஒரு இழப்புன்னு சொல்றதை விட பொது சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. எல்லாரும் வெள்ளை சொக்கா போடுறோன்னா அது காரணம் அண்ணா ஆம்ஸ்ட்ராங். எல்லாரையும் சட்டம் படிக்க வச்சு இன்னைக்கு எல்லாரையும் வழக்கறிஞர் ஆக்கி வச்சிருக்காரு, தலித் மக்களை மாற்றி வச்சிருக்காரு. இந்த மக்களுக்கு அரசியலை போதிச்ச தலைவன். நீ திராவிட ஆட்சின்ற, நீ சமூக நீதி ஆட்சின்ற, சமூக நீதி பேசக்கூடிய தலைவர்களுக்கே இங்கே பாதுகாப்புலன்னா என்ன சமூக நீதி பேசுற? நாளைக்கு இதே திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்காவது இது போய் ஒரு பாதிப்பு நடந்தா விட்டுருவீங்களா? நேற்றைய தினம் இரவு நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட சூழலில் அவருடைய உடல் வந்து பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நேற்றைய நாள் முதலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். காலை முதலும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தொண்டர்கள் தொடர்ந்து வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் வந்து அவருடைய உடல் வந்து பிரேத பரிசோதனை செய்து முடிக்கப்படாத சூழலில் வந்து இங்கே தொண்டர்கள் வந்து குழுமி எங்களை வந்து பார்க்க அனுமதிங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, கோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பேரிழப்பு, குறிப்பாக இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்குது. இந்த மக்களுடைய ஒரு உண்மையான உள்ளுணர்வுன்னு பார்த்தா இந்த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் மக்களுக்கும் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். எல்லாருக்குமான பாதுகாப்பு. இன்றைக்கி எல்லாரும் வெள்ளை சொக்கா போடுறோன்னா அது காரணம் அண்ணா ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். எல்லாரையும் சட்டம் படிக்க வச்சு இன்றைக்கி எல்லாரையும் வழக்கறிஞர் ஆக்கி வச்சிருக்காரு. எல்லாரையும் சட்டம் பேசக்கூடிய மக்களாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய தலித் மக்களை மாற்றி வச்சிருக்காரு. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு சொன்ன பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையில் நின்று இந்த மக்களுக்கு அரசியலை போதித்த தலைவன். அவரை வந்து இந்த கூலிப்படை வந்து யாருக்கிட்டேயோ பணம் வாங்கிக்கிட்டு யாருக்கிட்டேயோ கைவிட்டு பெற்றுக்கிட்டு திட்டம் போட்டு இதை சதி திட்டம் தீட்டி 1 வருஷமாக இதுக்கான திட்டம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழகத்தினுடைய உளவுத்துறை அப்போ கையாளாகாத போச்சா? எங்களுடைய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை, சமத்துவ தலைவர் அவர்களை அரசு மரியாதையோடு அடக்கம் செய்கிறதுக்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இல்லை, இது வந்து யாருமே இதுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாம் வந்து ஒரு சமூக தலைவர், ஒரு சமுதாய தலைவர், எல்லா மக்களும் நெருங்கி பழகக்கூடிய தலைவர். ஒரு சின்ன குழந்தை வந்து உதவின்னு நைட்டு 12 மணிக்கு கதவு தட்டினா கூட உடனே திறந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு, ஒரு போலீஸ் பிரச்சனையா இல்லை வேறு எதாவது படிப்பு பிரச்சனையா எந்த பிரச்சனையா உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு தலைவர். எனி டைம் யாரு போய் உதவி கேட்டாலும் உதவி பண்ணக்கூடிய ஒரு தலைவர். அப்படியேப்பட்ட தலைவர் ஒரு யதார்த்தமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, தன்னோட வீடு கட்டுறதுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. திட்டம் போட்டு பிளான் பண்ணி கூலிப்படை வந்து உடனடியாக வந்து அதிரடியாக அவர் சுதாரிக்கக்கூடிய நேரத்தில் உடனடியாக அவரை வெட்டி சாய்க்கிறாங்க. இந்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணுன்றது எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா இதுக்கு பின்னணியில் யார் இருக்குது? ஒரு சமுதாயத்துடைய தலைவரை நீ அசால்ட்டாக வந்து தமிழ்நாட்டில் வந்து நீ மேலே கை வச்சுட்டு போயிடறேன்னா, வெட்டி சாகடிக்கிறேன்னா அப்போ என்ன நடக்குது? நீ திராவிட ஆட்சின்ற, நீ சமூக நீதி ஆட்சின்ற, சமூக நீதி பேசக்கூடிய தலைவர்களுக்கே இங்கே பாதுகாப்புலன்னா என்ன சமூக நீதி பேசுகிற? நாளைக்கு இதே திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்காவது இது போய் ஒரு பாதிப்பு நடந்தால் விட்டுருவீங்களா? உடனே எல்லா ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் எல்லாம் உடனடியாக இறங்கி எந்த அக்யூஸ்டோ இன்னத்துக்கு ஒரு 6 பேராக சுட்டு பிடிச்சிருப்பாங்கல்ல. ஒரு கூலிப்படையில் போய் கொலை பண்ணாவே சுட்டு பிடிக்கிறாங்க. ஒரு சமுதாய தலைவனை போயிட்டு வெட்டிட்டு, பெரம்பூரில் வெட்டிட்டு நீ அசால்ட்டாக போய் அண்ணா நகரில் போய் சரண்டர் ஆகிற. அப்போ யார் இதனுடைய பின்னணியில் இருக்கிறது? அப்போ போலீஸ் என்ன மெத்தனம்? எப்படி இவங்க நேரடியாக போய் சரண்டர் ஆகுறாங்க? அப்போ போலீஸ் இதுக்கு என்ன பின்புலமாக இருக்கா? அது என்னுடைய சந்தேகமாக இருக்குது. உண்மையான குற்றவாளியை கைது செய்யணும். நம்ம தேசிய தலைவர் வந்து வர்றதா மாநில தலைமைக்கு அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. அதை வந்து மாநில தலைமை வந்து அறிவித்து நம்முடைய மாநில தலைவருடைய இரங்கல் கூட்டத்துக்கு வருவாங்க. எங்கள் வாழ்க்கையே தொலைச்சிட்டோம். எங்கள் அண்ணன் தான் எல்லாமே எங்கள் அண்ணன் தான் நினச்சிட்டு இருந்தோம். அவ்வளோதான், நாங்கள் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி. எப்பயும் அவர் கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, ஒரு 10 பேர் கூட தான் இருப்பார். நாங்கள் நேற்று அது இல்லை சார், அவர் வந்து கடந்த 17 வருஷமாக தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறார். தனியாக தான் போவார், தனியாக தான் வருவார். அவர் வந்து பியூராக ஒரு சமூக தலைவர். சற்றேறக்குறைய 17 வருஷம் இல்லை, கடந்த 25 வருஷமாக
பல தலித் இளைஞர்களுடைய கல்விக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறவர். இது மாத்திரம் சமூகத்தினுடைய மூத்த தலைவர். எங்கே எது நடந்தாலும் சமூகத்தில் ஏற்படுற பேரழிவுகளுக்கு பாதுகாப்பாக இருந்தவர், பாதுகாப்பு அரண் அவர். அவரை போய் நீங்கள் எப்பயுமே 10 பேரோட இருப்பார், 15 பேரோட இருப்பார் அப்படிலாம் தப்பான செய்தி. அவர் எப்பவுமே தனியாக தான் இருப்பார். அரசியலாக வரும்போது, கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது ஒரு கூட்டமாக எல்லாரோட இருப்பார். இந்த வீடு வந்து அந்த வீடை இடிச்சிட்டு டெமாலிஷ் பண்ணி கட்டும்போது அந்த வீட்டை பார்க்குறதுக்காக எப்பயோ ஒரு முறை, வாரத்தில் ஒரு முறை 2 நாள் போய் பார்த்துட்டு வருவார். அந்த மாதிரி அந்த பார்க்குற நேரத்தை பயன்படுத்தி சமூக விரோதிகள் வந்து அவர் வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க. இது ஏதோ தனிப்பட்ட இல்லை, தமிழ்நாட்டு வரலாற்றில் தலித் மக்களுக்கான ஒரு பேரிழப்பு இது. அவர் பேர் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம், சமத்துவ தலைவர் தான் சொல்லுவோம். இன்னொரு சமத்துவ தலைவரை எத்தனை நூற்றாண்டானாலும் தமிழ்நாடு பெற முடியாது, தலித் மக்கள் பெற முடியாது. அப்படிப்பட்ட பேரிழப்பு. இதில் நிறைய பேர் வந்து அந்த படுகொலையில் நாங்கள் சரணடைஞ்சிருக்கிறதா கேள்விப்படுறோம். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எல்லா கொலைக்கும் பின்புலம் வந்து மோட்டிவ் இருக்கு இல்லையா, தூண்டுதல் இருக்கு இல்லையா. அதனால் அந்த தூண்டின அந்த சமூக விரோதிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி, ஏன்னா போலீஸுக்கு தெரியும், ஐஎஸ்க்கு தெரியும், தமிழ்நாட்டில் உளவுத்துறைக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்கவே முடியாது. ஸோ அதனால் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற உளவுத்துறை இங்கே அஜாக்கிரதையாக இருந்திருக்கு. ஸோ மீண்டும் அந்த உளவுத்துறை வந்து இந்த குற்ற பின்னணிக்கு யார் பின்புலமோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாதுகாப்பு வழங்கினதே கிடையாது சார். இப்போது தேசிய கட்சிகள்லேயே கூட பார்த்திங்கன்னா, இது வந்து ஷெட்யூல் காஸ்ட் கட்சி கிடையாது, ஷெட்யூல் காஸ்ட் லீடர் தலைவராக கொண்ட ஒரு கட்சி. ஆமாம், இது வந்து அனைத்து பகுஜன் பேர் இயக்கம்ன்றது அனைத்து மக்களுக்குமான இயக்கம். இந்த இயக்கத்தில் அனைத்து மக்களும் இருக்காங்க, இஸ்லாமியர், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள். ஆனால் என்னென்னா, பட்டியலின மக்களுடைய தலைவர் தலைமை தாங்கி இருக்கிறார். இங்கே பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையே இதுதான். ஒரு மாநில தலைவர் இருக்கிறாரு, அந்த தெருவில் எப்படிப்பட்ட பாதுகாப்பு ஆகணும் ஒன்றுமே ஒரு போலீஸ் ஏறக்குறைய இந்த திட்டமிடல் ரொம்ப நேரம் நடந்திருக்கும். 3வது கண் சொல்லப்படுகிற அந்த கேமரா இருக்குது, அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வண்டி 2 முறைக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக தகவல் போகும். அப்போ அந்த மாதிரி இவ்வளோ வாய்ப்பு இருந்தும் கூட அவங்களால தடுக்க முடியலன்னா, ஒருவேளை தமிழ்நாடு அரசோ இல்லை உளவுத்துறையோ போலீஸோ இல்லை ஆட்டு கொண்டிருக்கிற அரசோ இதுக்கு உடந்தையாக இருக்குன்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. பல்வேறு சட்டக்கல்லூரி மாணவர்கள் அவரால் வந்து சட்டம் படித்தவங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களில் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் அவரால் சட்டம் பயின்று வழக்கறிஞர்களாக இருக்காங்க. இல்லை, இது வந்து முக்கியமாக தலித் செயற்பாட்டு தளத்தில் வந்து இது முக்கியமான ஒரு இழப்பு. இது வந்து தலித் செயற்பாட்டருக்கே விடுபட்ட ஒரு அச்சுறுத்தல். அவங்க வந்து ஏவப்பட்டவங்க தான், ஏவியவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, இந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் எந்த கட்சியின் பிரமுகர்கள் பரவலாக பேசப்பட்டாங்கன்றது ஊடகங்களில் இருக்கக்கூடிய செய்தி. பிரபலமான ஒரு தேசிய கட்சி, இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் பிரமுகர்கள் தான் அதில் சம்மன் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கோணத்தில் இந்த விசாரணை போகணும். இது வந்து வெறும் ஆற்காடு சுரேஷ் வெர்சஸ் ஆம்ஸ்ட்ராங்ன்ற பிரச்சனை கிடையாது. ஒரு தெரு சண்டை மாதிரி இதை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு போக முயற்சிக்குது. இது தெரு சண்டையும் கிடையாது, இது ரவுடி சண்டையும் கிடையாது, இது ஒரு அரசியல் படுகொலை. தமிழ்நாடு அரசு 3 முறை எச்சரித்ததாக செய்தி ஊடகங்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கப்படுது. 3 முறை எச்சரித்தும் வந்து தமிழ்நாடு காவல்துறை நாங்கள் அவரை எச்சரித்தோன்னு ஒரு ஊடக செய்தி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாதாரண நேற்று தொடங்கின லெட்டர் பேட் கட்சிகள், இந்துத்துவ கட்சிகளுக்கெல்லாம் பிஎஸ்ஓ போடுறாங்க. நேற்று வந்த அரசியலுக்கு வந்த அண்ணாமலைக்கு Z பிரிவு கொடுக்கப்படுது. அப்போ அவங்க உயிரில் வந்து அத்தனை கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய அரசு இவங்க தலித் செயற்பாட்டாளர் உயிரில் இல்லை. அவர் முன்னெடுத்தக்கூடிய அந்த அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு பாலிடிக்ஸ். கொடுக்கப்பட்ட சமூகம் வந்து பவர் ஷேரிங்கில் போய் நீண்ட காலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ பவர் கேப்சரை தான் எங்களுடைய அரசியல். அப்போ அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்தை ஒருங்கிணைக்கணும் என்ற ஒரு அரசியல் அவர் மேற்கொண்டார். எல்லாரும் அவர் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்குறாங்க. SC/ST மக்களை மட்டும் தான் ஆர்கனைஸ் பண்ணார், அப்படி கிடையாது. பகுஜன்ன்றது வந்து நான் பிராமணிக்கல் சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது தான் பகுஜன். அந்த அரசியலை முன்னெடுத்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதில் பர்டிகுலராக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி IB வந்து 3 முறை எச்சரிச்சிருக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து 3 முறை எச்சரிச்சிருக்கிறாங்க. 3 முறை எச்சரித்த பிறகும் கூட ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு தகுந்த பாதுகாப்பை மாநில அரசு கொடுத்துருக்கணும். அப்போ கொடுக்கல. அப்போ இது யாருடைய மிஸ்டேக்கு? அப்போ IB வந்து சர்க்குலர் கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு அவருக்கு த்ரெட் இருக்குது அப்படின்றத அந்த செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் நாலேஜ் கண்டிப்பாக போயிருக்கும். ஒரு நார்மலாக ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ அவர் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கன்ஸ்பிரசி யார் பின்னால் இருந்தாங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷனில் தான் கொண்டு வரணும். ஒரு அம்பேத்கர் இயக்கம் இன்னொரு அம்பேத்கர் இயக்கத்தோட சில இடங்களில் முரண்படுவாங்க. இப்படி முரண்படுற இயக்கத்தை கூட ஒரு ஒருங்கிணைச்சு ஆர்கனைஸ் பண்ணி அந்த பொலிட்டிக்கல் பவர் கேப்சரை நோக்கி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. ஒட்டுமொத்தமாக தலித் சமூகத்துக்கு இது ஒரு இழப்புன்னு சொல்கிறத விட பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. ஒரு கேஸ்ட்டு பவர் இல்லாமல் இருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் பவர் இல்லாமல் இருக்காங்க.
எஜுகேஷன் பவர் இல்லாமல் இருக்காங்க, வல்னரபிள் கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேஸ்ட்டை ஒரு கம்யூனிட்டியாக மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாருன்னா அட்வொகேட் கம்யூனிட்டியாக மாற்றுறாரு. அவங்கள படிக்க வைக்கிறாரு. ஏராளமான பேர் இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் மாறி இருக்கிறாங்கன்னா இவருடைய பங்களிப்பு ஆகச்சிறந்த ஒரு பங்களிப்பு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது குற்றம் நடக்க ப்ரிவென்ஷன் தான் முதல்ல முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல தவற விட்டுருக்கீங்கல்ல, அதை யாரை தவற விட்டுருக்கீங்க? ஒரு காமன் மேன் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அதுவும் நேஷனல் ரெகக்னைஸ்டு ஒரு பொலிட்டிக்கல் லீடர். ஸோ அவரை தவற விட்டுருக்கீங்கல்ல. இது வந்து அந்த செம்பியம் காவல் நிலையத்துடைய காவல் ஆய்வாளர் அவரை வந்து சும்மா மேம்போக்காக அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ சஸ்பெண்ட் பண்ணுறதோ அதோடு நிற்காம நான் சொன்ன மாதிரி இது ஒமிஷன் ஆஃப் ஆக்ட், அவர் செய்ய வேண்டிய கடமையை தவறி இருக்கிறார். அவரையும் குற்றவாளியை சேருங்க. அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். எங்கள் தெரியாத டைமில் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஆந்திரா பார்டருக்கு வருவார், கேடர் கேம்ப் கண்டக்ட் பண்ணுவார், நல்லா படிக்கணும்னு சொல்லுவார், சண்டைக்கு போவாதுன்னு சொல்லுவார், சருக்கு அடிக்காதுன்னு சொல்லுவார். நல்லா எங்களுக்கு வந்து கேடர் கேம்ப் கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துரு தலைவர். நாங்கள் அவர் அன்றைக்கி வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா, அப்போ சாப்பிட்டு வாங்க, ஃபஸ்ட்டு நல்லா அதாவது நல்லா சாப்பிட்டு வாங்க, ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருப்பீங்களான்ட்டு சொன்ன கடவுள் எங்களுக்கு உண்மையாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட தலைவரை நாங்கள் இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தமிழக அரசினுடைய அலட்சிய போக்கில் நடந்திருக்கு. தமிழக காவல்துறை வந்து சரியாக வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை விழுக்கிறாங்க. தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழக காவல்துறைக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினரும் சரி, இங்கே வரக்கூடிய அவருடைய அனுதாபிகளும் சரி தொடர்ந்து அந்த கோஷங்களை எழுப்புவதை நம்ம பார்க்க முடியுது. எக்ஸ் தளங்கள் மூலமாக தங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தபடியாக ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த தற்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு போனதையும் நம்ம பார்க்க முடிந்தது. இப்படி வந்து அனைத்து தலைவர்களும் வந்து போய்கிட்டு இருக்காங்க. எல்லோருடைய கோரிக்கையும் என்னவா இருக்குனாக்கா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான நோக்கம் என்ன, அரசியல் நோக்கமா இல்லை வேறு ஏதேனும் நோக்கங்கள் இருக்கிறதா என்பதை வந்து தீர விசாரித்து கண்டுபிடிக்கணுங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. தொடர்ந்து அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரையும் போல பிகைண்ட் உட்ஸும் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறது.